ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். 5 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. இன்னமும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலை இருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், சாத்தியம் இருக்கா? விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எங்க அந்த முடிச்சு இன்னும் அவிழாமல் இருக்கு? இல்ல, சாத்தியக்கூறுகள் காலப்போக்கில் குறைந்து கொண்டே வருகிறதோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. காரணம், அவர் பாஜகவை நேரடியாக பகைப்பது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஆளுநர் அவர்கள், நம்ம சட்டப்படி பார்த்தோம் என்று சொன்னால், ஆளுநர் அவர்கள் இந்நேரம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அவர் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்திருக்க வேண்டும். அதுதான் விதி. ஆனால் அதே நேரத்தில் அவர் காங்கிரஸை இணைத்துக் கொண்டதிலிருந்து அந்த எதிர்ப்பு தொடங்கி விடுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அவர்கள் இங்க வந்த நேரத்திலிருந்து அந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறதுனால பாஜக கிட்டத்தட்ட இதை விரும்பவே இல்லை. விஜய் என்கிற ஒரு சக்தி தமிழகத்திற்குள் கால் ஒன்றுவதும், அதுவும் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை போன்றே ஒரு வடிவம் எடுக்கிறதையும் கிட்டத்தட்ட பாஜக விரும்பவே இல்லை. அந்த புள்ளியில் இருந்துதான் இந்த எதிர்ப்புகள் தொடர்ந்து வலுத்து வருகிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்களோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட, விடுதலை சிறுத்தைகள் போன்ற இடதுசாரி அமைப்புகளிடம் இருந்துதான் ஆதரவு கருத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஆதரவு கிடைப்பதற்கும் வாய்ப்பில்லை. அவர் தொடர்ச்சியா சொல்கிறார், எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போறதுல விருப்பம் இல்லை, அவரிடம் ஆதரவு கேட்கறதுல உடன்பாடு இல்லை என்று நிர்மல்குமாரும் தெளிவுபடுத்தி இருந்தார். அப்படின்னா அந்த பக்கம் மிஞ்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் அமமுகவும் மட்டும்தான். அவர்களும் நேரடியாக பாஜகவினால் அந்த அணிப்பக்கம் வந்தவர்கள். அதனால அவர்களையும் இவரால் கேட்க முடியாது. அதிமுக பாஜகவை தவிர்த்து விட்டு பார்த்தார். அப்ப அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்பது கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கெல்லாம் இன்று பகிரங்கமாக சொல்லிட்டாங்க, திமுகவோடு தான் எங்களுடைய உறவு தொடரும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து விட்டார்கள். சோ அதனால விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும்பான்மையை நிரூபிப்பதுல தொடர்ந்து சிக்கல் தான் இருக்கிறது. ஒருவேளை பாஜக இதைத்தான் விரும்புகிறது அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்கிறதோ என்று தோன்றுகிறது. ஆளுநர் தாமதப்படுத்துகிறார், பாஜக சிக்கலை ஏற்படுத்துகிறது, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக காங்கிரஸ் போய் சேர்ந்ததுல சிக்கல். இப்படி இது அணுகணுமா? இல்ல 6 இடங்கள் பற்றாக்குறை, அந்த 6 இடங்கள் திரு விஜய்க்கு கிடைத்து விட்டால், விசிகாவும் இடதுசாரிகளும் தங்களுடைய ஆதரவை கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு இதை அணுகலாமா? இல்ல, இந்த 6 இடங்கள் என்கிறது கிடைத்து விட்டால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பட் அந்த 6 இடங்கள் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் திமுகவோடு ஒரு கூட்டணியாக தொடர்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. திமுகவுடைய இந்த கூட்டத்துல காங்கிரஸ் அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நகர்ந்ததுனால கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஒரு கொள்கை பிடிப்போட திமுகவோடு பயணிக்கிறார்கள். நீண்ட கால உறவாக அது இருக்கு. தேர்தல் நேரத்துல அவர்களுக்கு சீட்டு குறைவாக கொடுக்கப்பட்டது. தேமுதிக உள்ள வந்ததுனால இடங்கள் குறைக்கப்பட்டது. இடங்கள் குறைக்கப்பட்ட போது கூட அந்த கூட்டணி தொடர்கிறது. சோ அந்த அடிப்படையிலும் அதை அணுக வேண்டியிருக்கு. அதனால அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த தீர்மானம் 3ல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இன்னொரு தேர்தலுக்கு தயாராக இல்லை, நிலையான ஆட்சி அமைய வேண்டும், அது இன்னொரு தேர்தலுக்கும் மக்களும் தயாராக இல்லை, மதவாத சக்திக்கும் இடமளிக்க கூடாது அப்படிங்கக்கூடிய இடமும் திமுக தலைவருக்கு அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இதை கிங் மேக்கர் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த தடவை ஆட்சியில கிட்டத்தட்ட அவர்கள் திமுக ஆட்சிக்கு வராவிட்டாலும் கூட இந்த 6 இடங்களே யாருடைய கையில என்பதும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு அப்படிங்கிற நிலைப்பாடு ஒன்று பாக்குறேன். இன்னொன்று, தொடர்ச்சியாக இன்னொரு வாதமும் வைக்கப்படுகிறது இல்ல சார், திமுக அதிமுகவே கூட ஒரு வேளை கூட்டணிக்குள் சங்கமிக்கலாம், அவர்கள் கூட தேர்தலுக்கு பிந்தைய உறவாக இது இருக்கலாம் அப்படின்னு. அதை நோக்கி கூட களம் நகரலாம். விஜய் அவர்களுக்கு இன்னும் அடுத்த இந்த முறை அவர் ஆண்டார் என்று சொன்னால் 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்கு. ஒன்று, அவருடைய ஆட்சியை ஆள விட்டு பார்த்தால் தான் தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று. ஒருவேளை நன்றாக இருந்து விட்டால் அது 2 திராவிட கட்சிகளுக்கும் சிக்கல். ஒருவேளை அது மோசமாக இருந்துட்டா 2 திராவிட கட்சிகளை யாராவது ஒருவர் மீண்டும் புத்துயிர் பெற்று வருவாங்க. ரொம்ப ஆக்டிவா திமுக வருவாங்க. திமுக எதிர்கட்சி அரசியல் ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடியவர்கள் தான். அப்ப அந்த ஒரு இடமும் இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் ஒரு வகையில் இணைந்தால் தேர்தலுக்கு பின்பு ஒரு நிலையான ஆட்சி என்கிற ஒரு இடம் இருக்கிறதால சந்தேகம் வருகிறது. நிலையான ஆட்சி என்கிற இடத்தோடு இவர்கள் இணைந்தால் ஒருவேளை அதுல விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைப்பதிலே ஒரு கேள்விக்குறியாகலாம். இதுக்கு என்ன ஒரு இணைப்பு புள்ளி இருக்கணுமே பொறுத்தரப்ப நான் இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்க்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களை தேடி சென்று ரஜினிகாந்த் அவர்கள்
ஒரு சந்திப்பை நிகழ்த்தினார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு சீமானும் தோல்வி அடைந்திருந்தார். அவரும் ஒரு கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். பட் அவரை சந்திக்கல. பட் அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் இவரை சந்தித்திருந்தார். இன்னொரு இடம் பொறுத்தனா காலம் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். சோ இப்ப பாஜக சில முயற்சிகளை எடுக்கலாமோ என்கிற ஒரு ஐயப்பாடும் இதற்கு பின்னால் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் அவருக்கே கூட ஒரு விருப்பம் இருக்கலாம். திமுக இணைந்தால் ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கலாம் என்று கூட தோன்றி இருக்கலாம். பட் இதெல்லாம் யூகங்கள் தான். பட் இது மிக மிக முக்கியமாக 6 என்கிற எண்ணிக்கையை காட்டுங்கன்னு ஆளுநரும் உறுதியாக இருக்கிறார். 6 என்கிற எண்ணிக்கையை காட்ட முடியாம விஜய் அவர்களும் இருக்கிறார். விஜய் எப்படியாக இருந்தாலும் சட்டமன்ற மரபின்படி அவர் ஒரு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்டினால் போதும் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அவரை சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வகையில ஒரு பாஜகவினுடைய நடவடிக்கை தான் அப்படின்னு பாஜக நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ரஜினி, ஸ்டாலின் அப்படின்னு நிறைய டாட்ஸை, பழனிசாமி நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணின்னு போயிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தாவேகாவோடு பயணிப்போம் அப்படின்னு போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணின்னு ஒரு கட்சி முடிவெடுக்கிற மாதிரி விசிகாவோ இடதுசாரிகளோ தாவேகாவுடனான கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தாவேகா பக்கம் நகர வாய்ப்பே இல்லையா காங்கிரஸ் மாதிரி? இல்ல, அது என்ன பிரச்சனை என்றால் இவர் வீரியமாக விஜய் முதலில் பாஜகவை எதிர்க்கணும். அந்த இடம் ஒரு தொய்வாகத்தானே இன்னும் இருந்து கொண்டே இருக்கு. காங்கிரஸ் சொல்றாங்க மாணவர் காங்கிரஸ் போய் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜோதிமணி அவர்கள் பதிவு போடுறாங்க, பல காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுறாங்க. பட் ஆனா இந்த நொடி வரையிலும் பாஜக எதிர்ப்பு, எங்களுக்கு இதை செய்யல, எங்கிட்ட முறையான அதிகாரம் இருக்கு, எங்களை நீங்க தான் அழைக்கணும், ஆளுநர் இப்படியான நடவடிக்கையில் இறங்குறாருன்னு இன்னும் விஜய் அல்லது அவருடைய கட்சியினர் இன்னுமே பெரிய அளவுல களமாடல. அப்படி ஆடி இருந்தால் ஒருவேளை இவர்களுக்கு நம்பிக்கை வரலாம். ஒரு மதசார்பற்ற அணி என்கிற புள்ளியில நேரடியாக தெரிவித்துக் கொண்டே கூட கிட்டத்தட்ட காங்கிரஸ் எது துரோகம்னு இன்னைக்கு பதிவு செய்திருக்காங்க. அந்த புள்ளி, அந்த பெயர் வாங்கி விடக் கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. நீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நீங்க இந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியை மட்டும் நம்ம அதை பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வென்றிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா சிபிஎம்முக்கு பத்மநாபபுரம் முன்னாள் அமைச்சராக இருந்த மனோதகராஜ் தொகுதியை எடுத்து சிபிஎம் ஜெயிக்க வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான சில விஷயங்களையும் அவர்கள் பொருத்தி பாக்குறாங்க. காங்கிரஸ் அப்படி பார்க்கல. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சார், காங்கிரஸ் 5 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 3 தொகுதிகள் குமரி மாவட்டத்துல மட்டும். அந்த 3 தொகுதிகளையும் 2000 ஓட்டு 3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அது அந்த 2000 ஓட்டு 3000 ஓட்டுக்கு நெருக்கி வந்தது தமிழக வெற்றி கழகம். அப்ப அந்த இடத்தை அவர்கள் பொருத்தி பாக்குறாங்க. காங்கிரசுக்கு பின்னால் இதுக்குள்ள இன்னொரு கணக்கும் இருக்கு. தாவேகா தான் நம்மளை வேட்டையாடி இருக்கு இந்த தேர்தல்ல. சோ அவர்களோட கூட்டணி போயிட்டா இரட்டை லாபம். ஒன்று, அவர்களோட சேஃபாவும் ஒரு ஆட்டம் ஆடி விடலாம், கட்சியும் வளரலாம் என்று நினைத்திருக்கலாம். ஓகே, அப்படின்னு காங்கிரஸ்க்கு ஒரு கணக்கு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஓகே, திரு விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருது அப்படின்னு திரு சாமிநாதன் சொன்னார். அதுதான் யதார்த்தமா? இப்போ நாளைக்கு இந்த 6 எம்எல்ஏ சிபிஐ சிபிஎம் விசிக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதை பொறுத்து. ஏன்னா ஆளுநருடைய செயல்பாடை பார்க்கும்போது 6 நம்பர்ஸ் கேட்கிறார். 118க்கு அவர் கேட்கிறார். ஸோ இவங்க நாளைக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அழைப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா சிக்கல். அதுல 2 விதமான ஒப்பீனியன். ஒன்று, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அழைக்கணும்னு ஒரு தரப்பு சொல்லுது, இன்னொரு தரப்பு கவர்னர் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லுது. அப்படி இழுபறி ஆகும்போது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்க என்ன நடக்க போதும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இன்ஃபேக்ட் 94 பொம்மை ஜட்ஜ்மெண்ட், 9 ஜட்ஜ்மெண்ட் உட்பட பார்த்தீங்கன்னா அதுதான் பாட்டம் லைனு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் அழைக்கணும் ஆளுநர். அதுக்கு அவங்களால முடியலன்னா தான் செகண்டால முடியலன்னா தேர்டு, அல்லது சம்டைம்ஸ் செகண்ட் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு தேர்டு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்கள கூட அழைக்கலாம். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு தான் பண்ண முடியும். ஸோ இது தெளிவா இருக்குது. இது பட் இப்போ போய் ஃபர்ஸ்ட் அழைக்கணும்ன்றது தெளிவா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அழைக்கும் போது திரு விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பாராங்கிற சந்தேகமும் ஆளுநருக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது சட்டமன்றம், ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் தானே ஒழிய ராஜ்பவன் கிடையாது. அதுக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டசன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அது 94 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வந்த பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல ஆளுநருக்கு எந்த ரோலும் கிடையாது. இதுல பாலிடிக்ஸ் விளையாடுது. இல்ல, அதுல தான் ஒரு கிளாரிபிகேஷன், அதை நீங்களும் சொல்லுங்க. நான் 108 தொகுதிகளில் என்னுடைய கட்சி ஜெயிச்சிருக்கு, நான் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறேன், நான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அந்த தன்மையோடு ஆளுநரை சந்தித்திருந்து அவர் உரிமை கோரி இருந்தால் ஆளுநர் மறுத்திருக்க மாட்டார். காங்கிரஸ் ஆதரவோடு போகும்போது இன்னமும் 6 தொகுதிகள் குறைகிறதே பெரும்பான்மைக்கு என்று கேள்வி கேட்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கம் சரியானது தானே? இந்த புள்ளியில லாக் ஆகி நிக்குது அந்த விஷயம். இல்ல, இதுல இப்ப 2-3 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, பிடி ஆச்சாரியா போன்றவர்கள், நீங்க கூட எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு பிடி ஆச்சாரியாவோட கோட் பண்ணி சொன்னீங்க. அதாவது கவர்னர் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காருன்னு.
ஆனால் கபில் சிபல் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக வந்து இயங்கியவர் கபில் சிபல். அவர் என்ன சொல்றாருன்னா, கவர்னர் வந்து 108 அழைப்பதை தவிர, அதாவது யாருக்கு 108 இருக்குதோ அவர்களை அழைப்பதை தவிர வேறு வழி கிடையாது, ஆளுநர்கள் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள்ன்றாங்க. எனவே there are 2 opinions, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த 5 பேரை எக்ஸ்ட்ரா கொடுத்ததால தான் நான் அவனை கூப்பிட மாட்டேன்னு சொல்றது ஏற்புடைய வாதம் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது சட்டமன்றம் தானே ஒழிய ஆளுநர் மாளிகை கிடையாது. இதுதான் பாட்டம் லைன். அவங்க 108 தனியாக கொடுத்தாங்களா, 5 சேர்த்து 113 கொடுத்தாங்களான்றதெல்லாம் செகண்டரி. இது இப்போ போய் வந்து இப்போ கவர்னர் கிட்ட இது இருக்குது. நாளைக்கு இந்த 6 பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை தீர்ந்துது. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ மட்டும் கிடையாது, பேசிக்கலி திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதனால இதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் நமக்கு வந்து 6 பேர் நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு திரு சாமிநாதன் அவரோட கருத்தை நான் ஒதுக்கி தள்ள தயாரா இல்ல. அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். நான் இது எப்படி பாக்குறேன்னா, சிபிஐ சிபிஎம் 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. விசிக சப்போர்ட் பண்ணா கூட பத்தாது, இந்த 4 பேரும் சப்போர்ட் பண்ணும். இந்த 4 பேர், இந்த 4 எம்எல்ஏஸ், அது 2 பேருக்குமான சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சிக்கல் 2019 மற்றும் 24 மக்களவை தேர்தல்களில் 543 பேர் கொண்ட மக்களவையில் இந்திய மக்களவை லோக்சபால தமிழ்நாட்டிலேருந்து தான் இவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் போயிருக்கு. திமுகவோட ஆதரவோடு நின்னதால தான் சிபிஐ சிபிஎம்க்கு ரெப்ரஸன்டேஷன் வந்திருக்கு. அதில் சிபிஐக்கு வந்து 19 மற்றும் 24 2 எம்பி, அந்த 2 தமிழ்நாட்டிலேருந்து. ஆல்ரெடி அவங்களுக்கு நேஷனல் ரெகக்னேஷன் போயிடுச்சு, இல்லைன்னா அவங்க 0. சிபிஎம்முக்கு வந்து 2019 3, அதில் 2 தமிழ்நாடு, 1 வேறொரு மாநிலத்திலேருந்து. 2024 2 தமிழ்நாடு, 1 ராஜஸ்தான், இன்னொரு வேறொரு மாநிலத்திலேருந்து. இப்போ நாளைக்கு விஜய் ஆதரிப்பது அப்படின்ற முடிவை சிபிஐ சிபிஎம் எடுக்கிறாங்கன்னா, அப்போ 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க திமுகவோட இருக்க முடியாது. காங்கிரஸுக்கு நேற்றுக்கு நடந்தது நாளைக்கு சிபிஐ சிபிஎம்க்கு நடக்கும். அப்போ நேஷனல் லெவலில் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். ஏன்னா தேசிய அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு இடதுசாரிகள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கேரளாவில் வந்து கவர்மெண்ட்டும் போயிடுச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட் ஃப்ரீ இந்தியான்றாங்க. இடதுசாரிகள் எங்கேயுமே அதிகாரத்தில் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது வந்து இந்த தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மட்டும் இடதுசாரிகளால், விசிகாவால் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா எடுக்க முடியும், சிபிஐ சிபிஎம்மால் எடுக்க முடியாது. அவங்களோட பொலிட்டிக்கல் நெசசிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூட். இல்ல, மதச்சார்பற்ற கூட்டணியை கட்டமைத்ததுல என்னுடைய பங்கு முதன்மையானதுன்னு திரு திருமாவளவன் சொல்றாரு. அவருக்கு இந்த நெருடலே இருக்காதா? நெருடல் இருக்குன்ற நான் 3 பேருக்குமே பெரிய நெருடல் இருக்கு. நான் விசிகாவை குறைச்சு மதிப்பு இல்லை. 3 பேர்ல அதிகப்படியான நெருக்கடி வந்து இந்த 4 இந்த சிபிஐ சிபிஎம்க்கு. ஏன்னா என்டையர் லோக்சபா காம்போசிஷன்ல 2 சீட்டு 4 சீட்டு, அதுவும் தமிழ்நாட்டில இருந்து போகுது. இஃப் நாட் ஃபார் டிஎம்கே அவங்க 0. அப்ப அது இந்த பிரிட்ஜை அவங்க பர்ன் பண்ணிப்பாங்களா? நேற்றுக்கு காங்கிரஸ் வந்து அட் ஒன் கோ அவங்க பர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆதரவு கொடுப்பன்றதோட கூட நிறுத்திருக்கலாம். நாங்கள் உள்ளாட்சிக்கு போவோம், 29, 39, 49 லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் போவோம்னது வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அதை வந்து இப்போ இடதுசாரிகளால் பண்ண முடியுமா? அல்லது நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம், இதோட அர்த்தம் இன்னொன்று, திமுகவோடையும் தோழமையாக இருந்துக்கிட்டு விசிகாவையும் இந்த 3 கட்சிகளும் ஆதரிக்க முடியாது. ஒரு முடிவுக்கு வருது நாளைக்கு எடுக்க வேண்டிய டிசிஷன். அந்த விதத்தில் அவர் சாமிநாதன் சொல்றது ரொம்ப நெருடலான ஒரு டிசிஷன். ஆதரவா திமுகவுடனான கூட்டணி தொடருதாங்கிறது நாளைக்கு முடிவுக்கு வரும். ஆமா, நீங்க ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணிக்க முடியாது. நீங்க வந்து நாங்க விசிகாவை நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரக்கூடாது என்னமோ 1000 காரணங்களை சொல்லிட்டு விஜய்க்கு, ஏன்னா இந்த 6 பேரை நம்பி தான் நாளைக்கு கவர்னரோட துரோகம்னு கருதுது திமுக. காங்கிரஸ் கட்சி வந்து முதுகுல குத்திடுச்சு, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது இடதுசாரிகளுக்கும் விசிகாவுக்கும் அதே நெருக்கடி தானே. அது பெர்செப்ஷன். ஏன் 99 வந்து நீங்க வந்து பாஜகவோட போய் சேரும்போது அது எந்த துரோகம்? 98 எலெக்ஷன்ல மதவாத கட்சிகளை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 6 சீட்டு ஜெயிச்சுட்டு 99 ஏப்ரல்ல ஒரு ஓட்டுல ஜெயலலிதா கவிழ்க்கும் போது நீங்க போய் பிஜேபி ஆதரிச்சிங்க. அதுக்கு முன்னுதாரணம் இருக்கு. அதனால தான் சொன்னா அது பெர்செப்ஷன், அது அரசியல். காங்கிரஸை விட இப்ப இந்த இடதுசாரிகளோட நெருக்கடி ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்களோட பார்லிமெண்டரி பிரசன்ஸே முழுக்க டிஎம்கே நம்பி இருக்கு. இப்ப நாளைக்கு வந்து விஜயையும் நாங்க ஆதரிப்போம், திமுகவோடையும் தோழமையா இருப்போம் முடியாது. அதுதான் நான் சாமிநாதன் கேட்டேன். இந்தியா கூட்டணின்ற அந்த நிலைப்பாட்டை திரு விஜயோடவே தொடர வாய்ப்பே இல்லையா உங்களுக்கு? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸுக்காவது வந்து இந்த தமிழ்நாட்டில இருந்து போன 10 தவிர வெளியில 88 சீட் இருக்குது, 89 சீட் இருக்குது அவங்களுக்கு. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து உங்களுக்கு பெரிய காம்போசிஷன். இந்த 2 பேருக்கு வந்து தமிழ்நாடு விட்டா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. பாஸ்ட் 2 லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல, அதுவும் கேரளாலையும் எனக்கு வாஷ்ட் அவுட். அப்ப 29 எலெக்ஷன்ல இவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது என்ன? அந்த பர்செப்ஷன்லையும் தான் இந்த டிசிஷனை தமிழ்நாடு சிபிஐ சிபிஎம் எடுக்கும்னு எனக்கு தோணல. நேஷனல் லீடர்ஷிப், அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் நேஷனல் லீடர்ஷிப், பொலிட் பீரோவும் சென்ட்ரல் கமிட்டி சிபிஐ தான் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, திரு கோட்டீஸ்வரன், நம்பர் குறைவா இருக்கு, அதனால விஜயால ஆட்சி அமைக்க முடியல, அந்த இடத்துல இது தேங்கி நிக்குதா, இல்ல அதற்கு கடந்து வேறு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டதுனால இது இன்னும் தேக்க நிலையிலே இருக்குதா?
அதாவது இப்போது எஸ்ஆர் பொம்மை கேஸு, ஆர்டிகிள் 356 எண்ணிக்கை இருக்கா, கவர்னர் அழைச்சாரா, பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா, கூட்டணியில் அங்கம், இப்படின்றதுலாம் வந்து அரசியல் வார்த்தைகள். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யதார்த்தமான ஒரு சில வார்த்தைகள் நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறேன். நீங்கள் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போதே உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியும், 108ல் நொண்டுது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, நமக்கு உண்டானவர்கள் யார்கிட்ட போய் நம்ம நம்பர் கேட்டால் கிடைக்கணும் போது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ அலுவலகத்துக்கோ போயிட்டு, நீங்கள் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் வயசில் கம்மியானவர், நீங்கள் இறங்கி போனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அரசியல் நாகரிகம் எங்கே போகுதுன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ கவர்னர் சரியாக பண்ணுறாரு, இல்லை வந்து இது கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இங்கேயோ ஹாங்காங்கோ அமெரிக்காக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீசாலாம் எடுக்க வேண்டியதில்லை. எம்ஆர்சி நகரில் உங்களுக்கும் வீடு இருக்குது, எதிர்கட்சி தலைவரோட ஊடும் எம்ஆர்சி நகர், அறிவாலயமும் தேனாம்பேட்டை. இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கிட்ட முடிக்காமல் நீங்கள் எதுக்கு டெல்லிக்கிட்ட போகிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி இங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு என்ன இப்போ நீங்கள் வாரிக்க போகிறீங்க அரசியலில்? ஒன்று, இப்போ நான் வரும்போது நேரு ஸ்டேடியத்தாண்டா அங்கே தாவேக்கா தொண்டர்கள் என்ன அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அந்த அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் யதார்த்தம். யார் பெரிய ஆள், இங்கே யார் பலசாலி, கோர்ட் என்ன சொல்லுது, வக்கீல் என்ன சொல்கிறாரு, கவர்னர் என்ன சொல்கிறாருன்னு அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டேன். இன்னும் அணுகுமுறை சார்ந்த இல்லைங்க, அணுகுமுறை தாங்க இங்க பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த விஷயத்தையும் ஏன் ஒன்னா போட்டு குழப்பிக்கிறோம்? அவர் ரிஜிடா இருக்காரு, அவர் இறங்கி போல, அவர் போன்ல தான் பேசுறாரு, நேர்ல போய் பேசல, செங்கோட்டையன் அனுப்பல, அருண்ராஜ் தான் அனுப்புறாரு, நிர்மல்குமார் அனுப்புறாருங்கிறதெல்லாம் அணுகுமுறை சார்ந்த விஷயம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லையா? ஃபேக்டா நம்பர் தருவீங்களா தரமாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், ஃபேக்டா அப்படி பார்த்தா அவ்வளோ ஃபேக்ட் பேசுறாரு, உங்களுக்கு நம்பர் இல்லை, ரைட்டா? காங்கிரஸ் யார் கூட நின்று ஜெயிச்சாங்க? திமுக காரங்க. நீங்க சொன்ன அந்த திமுக தீய சக்தியோட தொண்டர்களோட உழைப்புலையும் வேர்வலையும் ஜெயிச்சது தான் அந்த 5 கை எம்எல்ஏ. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வச்சு திமுக இல்லை, திமுகவை வச்சு தான் காங்கிரஸோட வெற்றி. நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் தனியாக நின்றுதுன்னா, கூட்டணி இல்லாமல் தனித்தின்னா ஒன்றும் பெருசாக கிடைக்காது. ஆனால் திமுக தனியாக நின்னாலும் ஜெயிக்கும். 214 தொகுதியில் எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, ஏதோ கொஞ்சம் ஜெயிப்பாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, கொள்றீங்க, அதுக்கு நேரில் போக மாட்டிங்களா? இல்லை திருமாவளவன் பார்த்தா எப்படி தெரியுது? அவருக்கு தான் ஓகே, எதுவுமே கிடையாது, யார் கூப்பிட்டாலும் பேசுவார், ஆதரவாக பேசுவார். ஐயூஎம்எல் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சார் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் வேணும். நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி போராட்டம் பண்ணிங்க, எல்பிஜி போராட்டம் பண்ணிவிட்டு எல்லா அரசியல் தலைவரும் போய் கல் உடைக்க போகிறீங்களா கன்னியாகுமரியில் போய் உட்காந்து? இல்லை, இன்றைக்கி நைட்டே உட்காந்து பேசி ஒன்று விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருங்க, தப்பு கிடையாது, கையெழுத்து போட்டு இந்தாப்பா கொடுத்துருங்க. நாளைக்கு உயர்மட்ட குழு மொத்தம் இருக்கிறது 6 எம்எல்ஏ, இதுக்குன்னா உயர்மட்ட குழு, சைடு மட்ட குழு, சந்துமட்ட குழு ஒன்று கொடுங்க. ஏன் இழுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். மக்கள் வந்து அவங்களுக்கு உண்டான முதல்வர் ஒருத்தர் யாருன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையை வைக்கிறது நல்லா இல்லை. அதுவும் விஜய் அவர்களுக்கு போட்டு போட்டவங்க அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள ஏங்க வைக்கிறதும் சரியில்லை. இன்னொன்று விஜய் சார், நான் அதுக்கு தான் சொல்கிறேன், யதார்த்தத்தை பேசுகிறேன். இப்போது இன்னைக்கு விஜய் அவர்களால் 100% உறுதி அளிக்க முடியுமா தாவேக்கால இருக்கிறவங்க அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்னு? இது என்ன விதத்தில் நியாயம்? தாவேக்கால இருக்கிறவங்க அதிமுகவை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலன்ற ஒரு விஷயத்தை விஜயால அப்படி நடக்கவே இல்லைன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா? 2 வருஷத்துக்கு முன்பு ஆரம்பிச்ச கட்சி அது. நான் கேட்கிறேன், அதாவது சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி 3 நாள் ஆக்ஷன்லயே இல்லை, 4, 5 ஓகேங்களா, 2 அதாவது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, இன்னைக்கு 7. எதுக்கு பாண்டிச்சேரிக்கு அவங்க எம்எல்ஏவை அவர் நவுத்தணும்? என்ன ஆச்சு? இல்லை, இது என்ன பெர்செப்ஷனை உருவாக்கும்னா, 50 வருஷ பாரம்பரிய கட்சி ரொம்ப பலவீனமா தோற்றம் அளிக்குது, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலவீனமான ஒரு தலைவர், கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படின்றது வந்து அவங்கள ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில ஒரு பிரச்சனைனா அது உட்கட்சி. என்ன கேட்கிறேன்னா, சசிகலாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனைனா அது உட்கட்சி. இந்த அவலம் எப்போ போக போகுது தமிழ்நாட்டை விட்டு நான் கேட்கிறேன். இதுக்கு காரணம் திமுக. நான் திரும்பவும் சொல்றேன், திமுக வந்து அதிமுக இப்போ உடைக்கிறதுக்கோ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறறதுக்கோ முயற்சி பண்ணல. அவங்க தோத்து போய் அவங்க தோல்விக்கு என்ன காரணம், ஏது பண்ணணும் அந்த விஷயத்துல இருக்கிறாங்க. 2017லயே அந்த முயற்சியை செய்ய முடியாதுன்னு முதல்வர் மறுத்தார். அந்த மாதிரி அவங்க வேலை பண்றது கிடையாது, அதுல அவங்க ஈடுபடல. அண்ணா அறிவாலயம் லீவு, ஔவை சண்முக சாலை அமைதியா இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க? ஔவை சண்முக சாலை எதுக்கு பரபரப்பாச்சு? ஔவை சண்முக சாலையில் வர வேண்டிய எம்எல்ஏக்கள், அதிமுக தலைமையகத்தில் வர வேண்டிய எம்எல்ஏக்கள் எதுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனாங்க? யாரு பார்த்த வேலை இது? எடப்பாடி பழனிசாமியே பயந்து போய் எல்லாரும் எம்எல்ஏ இட்டுன்னு போக மாட்டார். அப்போ நீங்கள் தாவேக்கா
ஏதோ நீங்கள் வேலை பண்ணியிருக்கீங்க. இது மத்திய அரசு கிட்ட ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து வெளியில் போட்டாங்கன்னா இது இப்போ நீங்கள் எஸ்ஆர் பொம்மை நியாயம் பேசுகிறோம், தர்மம் பேசுகிறோம், அதெல்லாம் இல்லை. இது என்ன வேலை? இது பாட்டாளி மக்கள் ஆதாரம் இருக்கு அந்த தகவலுக்கு. அவங்க நான் பேசுறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கல. இல்ல என்ன செய்திகள் வெளியே வந்துச்சு? செய்திகள் என்னன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு தரப்பு, கொடுக்க வேண்டான்னு ஒரு தரப்பு, கொடுத்தா அமைச்சரவையில் இடம் பெறலான்னு ஒரு தரப்பு, அமைச்சரவையில் இடம் பெறலாமலேயே கொடுக்கலாம். இப்படி இந்த வெங்காயத்துக்கு தான் பெரியார் பாஷையில சொல்லணும்னா கூட்டணின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறது. தனியா போனா இந்த மாதிரிலாம் ஆகும். படிச்சு சொன்னார் மணியனை. எத்தனை வாட்டி பேசியிருப்பார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வாட்டி சொல்லியிருப்பார் அவர். தொங்கு சட்டமன்றம் வரும்னு. அரசியல் என்றது நமக்கு எழுதி வச்சு பண்றது கிடையாது. அதில் நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டாங்க, ரைட்டு. அதாவது ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்கு, போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு தேதியில் காங்கிரஸ் பண்ணியிருக்கிறது போஸ்ட் போல் அலையன்ஸ். நீங்கள் தாவேகாக்கு 108, காங்கிரஸ் கொஞ்சம் சேர்த்து 113 கொடுத்துருக்கீங்க. இது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கணக்கில் வராது. இது அலையன்ஸ் ஃபார்மேஷனில் தான் வரும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் வரும். இது 113. அப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் தாவேகாவும் காங்கிரஸும் 113. ஒருவேளை ஒரு ஏசியத்தில் சொல்கிறேன், பேசுகிற பொருள் எல்லாம் வச்சு அதிமுகவும் திமுகவும் 118 இல்லை 117 கொடுத்தா இந்த கூட்டணி பெருசா அந்த கூட்டணி பெருசானா கவர்னர் எந்த கூட்டணி நம்பர் ஜாஸ்தி அதை தான் கூப்பிடுவார். இல்ல அதுதான் அதை சேலஞ்ச் பண்ண முடியாது கோர்ட்ல. இல்ல சேலஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் திரு மணி சார் சொன்னாரு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்க. அவங்களால மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாத பட்சத்துல இரண்டாவது கட்சிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணிருந்தா 108 எத்தனை போய் கொடுத்துருக்கணும், 113 கொடுத்துருக்க கூடாது, இல்ல 113 பத்தி பேசியிருக்க கூடாது. இதுக்குதான் அனுபவம் வேணும்ன்றது. நான் இன்னொன்னு சார், இன்னொன்னு யதார்த்தமா கேட்கிறேன். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொழாடி சண்டை, குடிமிப்பிடி சண்டை ஆவாதுன்னு தெரியும். அவங்க உட்காந்து இருக்கிறது கவர்னர் வந்து அவங்க ஆளுன்றதும் தெரியும். நீங்களே பாசிச பாஜகன்னு பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க எதுக்கு காங்கிரஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி போனீங்க? இந்த 108 வெறுமனே கூத்துட்டு ப்ரெஷர் போட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் ஃப்ளோர்ல வந்து காங்கிரஸ்காரங்களை ஓட்டு போடுங்கன்னா போட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன பழக்கம் இல்லையா மாத்தி போட்டது? எவ்வளவு தேர்தல் பாக்குறோம் அகில இந்திய லெவல்ல. ராஜ்யசபா தேர்தலையே தோக்க முடியும் ஒரு கட்சியால, காங்கிரஸால தான் முடியும். காங்கிரஸ் பிடிக்காதுன்னு பாஜக பொலிட்டிக்கலா சொல்ல முடியும். ஆளுநர் அப்படி சொல்ல முடியுமா? ஆளுநர் அப்படி முடிவு? ஆளுநர் அப்படிதாங்க பண்றாங்க. நான் எதுக்குங்க மறைக்கணும்? ஆளுநர்களோடதோ தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியா இல்ல, ஜனநாயகப்படி இல்லைன்றதை நம்ம இன்னைக்கு புதுசா பேசலையே. அவங்க சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தானங்க பண்ணணும். இன்னைக்கு யார் முதலமைச்சர் ஆக வேண்டிய அவசியம்? யார் வந்து திமுக விழணும், அதிமுக மற்றும் பலரும் பேசினது யாரு? முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டது யாரு? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆசை உண்மையிலே விஜய்க்கு இருக்கான்னு நான் கேட்குறேன். ஏன் அவர் அதற்கு உண்டான முயற்சியை அவர் எடுக்க மாட்டேன்றார்? அவர் ஏன் இறங்கி போக மாட்டேன்றார்? என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன் இதை வந்து சட்ட சிக்கலா அவரும் மாத்துறாரு? இல்ல சிம்பத்தி எதனா எதிர்பார்க்கிறாரா? இவர் கையில தான் இருந்தது 3 நாள். நான் சொல்றேன் எதிர்பார்த்து சிம்பத்தி எதிர்பார்த்து எனக்கு எதுக்கு 108 109? நான் திருப்பி மறுபடியும் தேர்தல் 150 200 கூட ஜெயிச்சுட்டு போறேன். இல்லை மேபி இப்படி கூட டெய்லி அசம்பிளி போகணுன்றீங்க, சட்டமன்றம் கூடணுன்றீங்க. எனக்கு டெய்லியெல்லாம் வேலை பார்க்க இஷ்டம் இல்லை, ஒரு விளம்பரம் இப்படி கூட நான் நினைக்கலாம்ல, சந்தேகப்படலாம்ல சார். எல்லா கோணத்திலையும் பார்க்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதே 108 வேற எதனா ஒரு கட்சிக்கு இருந்ததுன்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு, இல்லை அதிமுகவுக்கு இருக்கு, இல்லை டிஎம்கேக்கு இருக்குன்னா நடக்கிறது வேற. இந்நேரத்துக்கு டக்குன்னு வேலை நடக்கும். ஸ்வேரிங் இன் செரமனி, இவங்களை கூப்பிடு அவங்கள கூப்பிடு எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நேரம் யார் அமைச்சர் யார் இலாக்கான்னு நடக்கும். உங்களுக்கு 108 ஓட்டு கையில் கொடுத்தோம், நீங்கள் வந்து அமைதியாக வந்து நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நான் கவர்னர், சரி முன்னாள் கவர்னர் கிட்ட போனீங்க, அதே நம்பர் தான். மறுநாள் போகிறீங்கல்ல, ஒரு ரிவிஷன் பண்ணி போக மாட்டீங்களா? இப்போ நான் ஒரு கார் வாங்க போகிறேன் சார், முதல் நாள் போகிறேன், கார் விலை 10 லட்ச ரூபான்றாரு, நான் 9 லட்ச ரூபாய்க்கு கேட்குறேன், அவர் கொடுக்க மாட்டார். 10 லட்சம் இருந்தால் வா கார் தரேன், இல்லைனா இல்லை அப்படின்னா மறுநாளாக நான் 9 லட்சம் எத்தனை போய் நிற்கிறேன்னா அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்? போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு. இதுதான் கவர்னர் பண்ணிக்கிறார். இத்தனை அணுகுமுறை சார்ந்த சிக்கல்ல திரு விஜய் மாட்டிட்டு இருக்கிறாரா? இல்லைங்க, நான் கோட்டி தப்பா பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். இஷ்யூ வந்து கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் இஷ்யூவா இருந்தாலும் ப்ரீ போல் அலையன்ஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க கவர்னர் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. இல்ல பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் அது. பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ அணுகுமுறையோட சேர்ந்து கவர்னரோட ரோல் என்ன? இப்ப கட்சிங்க எப்படி வேணா செயல்படட்டும், கவர்னர் ஹஸ் டு அபைட் பை தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். கவர்னர் வந்து திரும்ப நான் சொல்றேன், நான் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம அவ்வளவு சாதாரணமா ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. அதுக்கு பிறகு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடணுமா வேணாமா? இன்னொன்று பொலிட்டிக்கலாகவும் பேசுங்க. 34% மக்கள் வாக்களித்து ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆட்சி செய்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு 24% ஓட்டு தான். இப்போ இந்த மேண்டேட்டையும் மனசுல வச்சு தான் இந்த பிரச்சனை. 65% வேண்டாம்னு வாக்களி, அது எப்படி பேசலாம், நீங்க எப்படி வேணா பேசலாம். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம் அப்படி வச்சு பேசுங்க நீங்க. அப்ப ஒரு மேண்டேட்டுக்கான அர்த்தம்ன்றது என்ன?
நீங்க இல்ல லாஜிக்கலான கேள்வி கோட்டி கேட்டார். இல்லங்க, கோட்டி 108 சொன்னதெல்லாம் நம்பர் இருக்கு. இல்ல நான் முதல்வர் ஆகணும்ங்கிறது ஒருத்தர், அவரே எல்லாம் இறங்கி போய் அவர் அது அவரோட பர்செப்ஷன். இவ்வளவு இலகுவா இல்ல கோட்டி ஒரு நிமிஷம். அதாவது அவர் நிர்மல்குமார் அனுப்புறாரா இல்ல அவரே போறாரான்றது அவர் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எங்களுக்கு நிர்மல்குமார் வேணாம், விஜய் தான் வரணும்னு இடதுசாரிகளோ விசிகாவோ சொல்லலையே. அப்ப நம்ம பையன் அதை பத்தி கவலைப்படணும். இஷ்யூ அது இல்ல. 34% மக்கள் வாக்களிச்சு ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு 77ல 30% ஓட்டு தான், 130 சீட்டு வந்தது. இது சீட்டா கன்வெர்ட் ஆகல. இது ஒரு கிரைசிஸ். கவர்னர் என்ன செய்யணும்? இது அடிப்படையில் பொலிட்டிக்கல் இஷ்யூ தாங்க. இத பாயிண்ட் இருக்கு சார். அதாவது கவர்னர் கிட்டே போவாதீங்க சார். கவர்னருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆவாது சார். கவர்னர்ன்றவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக போவாங்க சார். இந்த மணியண்ணனும் இதில் ஒத்து போவார். நான் அவர்கிட்ட தான் இதை கத்துக்கினேன்னு. ரைட்டா? நான் என்ன சொல்றேன்னா, ராஜ்பவனுக்கே போகக்கூடாது பஞ்சாயத்து. தாவேக தலைவர் பனையூர்லேயே இதை முடிச்சிருக்கணும். பட்டல் மக்கள் கட்சி கூப்பிடுங்க. அவனா வரமாட்டான்னு அடம்பிடிக்க போறாங்களா? அமமுக கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு பண்ணி யார் பாசிச பாஜகன்னு சொல்றாங்க, யாரு இன்னைக்கு யாரோட போய் சேர போறாங்கலாம் இருக்கட்டும், அவர் திரும்ப திரும்ப இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிங்க கிட்ட தான் ஆதரவு கேட்கிறாரு. அவர் ஏடிஎம்கே கிட்ட போல, அமமுக கிட்ட போல, பாமக கிட்ட போல. அப்ப அவரை ப்ரோ பிஜேபின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? உங்க லாஜிக் படியே பார்த்தாலும் அவர் எங்க போகணுன்றதை அவர் தாங்க முடிவு செய்ய முடியும், நம்ம முடிவு செய்ய முடியாது. சரி, அப்படி அவர் முடிவு செய்யறதை வச்சு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் உள்ள இருக்க கட்சிகளோட மட்டும்தான் அவர் பேசுறாரு. அவர் போய் அண்ணா திமுக கிட்டயோ அமமுக கிட்டயோ பாமக கிட்டயோ பாசிச பாஜகவோட இருக்கக்கூடியவங்க கிட்ட, அமித்ஷா அண்ணா திமுக கிட்ட அவர் போய் கேட்கலையே. அந்த இடத்துல அவர் யாருன்னு தெரியுது இல்ல. ஓகே திரு செந்தில், நேற்றிலிருந்து ஒரு செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோசியல் மீடியாலையும் பேசப்படுது, பத்திரிகையாளர்களும் பேசுறாங்க. பொதுவா ஆளுநர்கள் தங்களுடைய கடமையை செய்யல, ஆளுநர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மிக கடுமையாக திமுக குரல் கொடுக்கும். ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ குரல் கொடுக்கும். 108 தொகுதிகளில் திரு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். 5 தொகுதிகளை சேர்த்துட்டும் போகிறாங்க காங்கிரஸோட சேர்த்து. ஆனால் வேற ஏதோ ஒரு அரசியல் கோபத்தினால திமுக பேசாமலே இருக்கு, ஆளுநரை கண்டிக்கவே இல்லை, கேள்வியே கேட்கல அப்படின்னு இருக்கு. வேற ஏதாவது நோக்கம் இருக்கா திமுகவுக்கு? இன்னும் ஒரு கேள்வியும் பாக்கி இருக்கு சார், அதையும் கேட்டுருங்க. திமுக ஒரு 40 எம்எல்ஏக்கள் அனுப்பக்கூடாது. அநியாயம் பண்ணுது சார் திமுக இல்ல. ஏன்னா விஜய் ஏன் கேட்கலன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? அடுத்துதான் கேட்பீங்க. அதை இப்ப ஆட்சி அமைக்க போறது யாரு? 108 தனிப்பெருங்கட்சி எது? விஜய். ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டது யாரு? விஜய். அவர் கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? ஏதாவது புதிய நம்பர்ல வெளியில விட்டீங்களா? விஜய் இல்ல சார், ப்ளீஸ், சாரி. விஜய் ஏன் இன்னும் இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லைன்னு யாரும் கேட்கல. அதையும் திமுக தான் போய் கேட்கிறோம். விஜய் ஆட்சி அமைக்க கூட மாட்டேங்கிறாங்க, திமுக நீங்க கொஞ்சம் கண்டிங்க, நல்லா இருக்கே. அதான் கேட்கிறேன். திமுக ஒரு 40 எம்எல்ஏ அனுப்பி விடணும் ஸ்டாலின் சொல்லுங்க. திமுக கண்டிச்சது. ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருக்கிறார். நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி அனுப்பிச்சிருக்காரு. தாவேக ஆட்சி அமைக்க திமுக வழி விடுவோம், எந்த இடையூறும் செய்ய மாட்டோம். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் புதிய தலைமுறையில் வந்த செய்தி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பது மக்கள் தீர்ப்பை அவமதிப்பதாகும். திமுகவும் சொல்லிடுச்சு. இப்ப சொல்லுங்க, விஜய் எப்ப வாய் திறப்பாரு? சினிமால தான் சண்டையிலான ஆளுநரை எதிர்த்து பேச மாட்டீங்க. ஆனா நீங்க எல்லாரும் நம்பணும், அவர் பாஜக மிரட்டுறாரு. இப்ப மணி சார் அழகா சொன்னாரு சொல்லும்போது, அவர் இந்தியா பிளாக்ல தான் கேட்கிறாரு, என்டிஏ கிட்ட கேட்கல. என்டிஏ கிட்ட கேட்கல. அப்புறம் எப்படி அவரை நீங்க பாஜகன்னு சொல்லலாம்? அவர் தான் சொன்னாரு, திமுக பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது. இப்ப இல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப இது இந்தியா பிளாக் தான், இது பாஜகவுக்கும் இதுக்கு எந்த உறவும் இல்லை. அதனாலதான் நீங்க இங்க கேட்கறீங்க, இது தூய்மையான ஒரு கூட்டணின்னு பாக்குறாரா விஜய்? மணி சார் சொன்ன கருத்து நான் விட, அது அவருடைய பார்வையில் சொல்றேன். நான் விஜய் பார்வை கேட்கிறேன், மணி சார்ட்ட நான் டிஃபர் ஆகல. நான் விஜய் பார்வை கேட்கிறேன். என்ன லாஜிக்? நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். எந்த விதத்திலும் பாஜகவை சேதாரப்படுத்திடக்கூடாது, பாஜக கூட்டணி சேதாரப்படுத்திடக்கூடாது, திமுக கூட்டணியை சேதாரப்படுத்துவதுதான் விஜயனுடைய பிரதான நோக்கம். எடுத்துக்கலாம்ல. அதனாலதான் தமிழ்நாட்டில் அடிச்ச விசில் ஏன் புதுச்சேரியில் அடிக்கல? புதுச்சேரியில் விஜய்க்கு ரசிகர்களே இல்லையா? என்ன சார் இந்த நாட்டில் என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை சார். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கலாம்ங்கிற வரைக்கும் பேசிட்டோம். இனிமே எது வேண்டுமானாலும் எல்லாம் பேசலாம் சார், தப்பு இல்லை சார். நான் ஒன்னு சொல்றேன் சார், இந்த நாட்டில் நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்போ விஜய்க்கு ரொம்ப ஈஸி சார். இன்னும் 2-3 நாள்ல இப்போ எனக்கு உண்மையிலே என்ன சொல்றது தெரியல. கோட்டீஸ்வரன் ஒரு பக்கம் பேசுறாரு, மணி சார் ஒரு பக்கம் பேசுறாரு, நான் ஒரு பக்கம் பேசுறேன், நீங்களும் ஒரு பேசுறீங்க. விஜய் சிம்பிளா சொல்லிட்டாருன்னு வைங்க,
குட்டீஸ், ஹாய் செல்லம்ஸ், நண்பா நண்பீஸ், இந்த திமுக ஆட்சி காலத்தில் வந்து ஆளுநர் எனக்கு இடையூறு கொடுக்குறார், அவரின் ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டா ஆளுநர் ஏதோ திமுக போட்ட மேனேஜர் நினைச்சிட்டு ஒரு கூட்டம் திட்டும். நீங்க பாருங்க, இதெல்லாம் நடக்க போதா? இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க. அடுத்தது ஏய் திமுகவே எங்கள் அண்ணா விஜயை ஏன் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லைன்னு கேட்பான். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. பிசிகா நீங்க கேட்டீங்க, பிசிகால இன்னைக்கு தெளிவா சொல்றாரு. யாரு? சிந்தனை செல்வன் சொல்றாரு. திராவிட கட்சிகளுக்கு எதிரான மக்களின் கோபம் இது என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு வந்தது, நான் நேற்று வந்து சொல்ல. விஜய் மீதுள்ள ரசிக மனோபாவத்தில் எழுந்த ஒரு ஜென்சி அலை, இது அர்த்தமுள்ள அரசியல் பிரளயம் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். ரைட். அப்போ அவருடைய முடிவை அவர் விசிகாவுடைய பொதுச் செயலாளர் அப்போ அவர் கோடிட்டு காட்டுகிறாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றான். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தாவேகாவும் விஜயும் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார்கள். சீமானும் விஜயும். அப்போ அவர் போறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குமோன்னு நான் யூகிக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். அப்புறம் நேத்து புதிய தலைமுறை வந்த செய்தி தான் இது. நேத்து வந்ததே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நாங்க இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று பார்த்த பிறகே எங்கள் முடிவு அமையும். எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன வார்த்தை. இப்ப இடதுசாரிகள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் யுத்தம் தெரிந்தது. நான் விசாரித்த வரையில, நான் கேட்டறிந்த வகையில இடதுசாரிகள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அது மணிசாரும் ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்ட் ஒன்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்ப இடதுசாரிகள் இல்லாம எழுச்சி தமிழர் அவர்களுடைய விசிகா மட்டும் ஆதரவு கொடுப்பதால் மட்டுமே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழலும் யாருக்கு இல்லை? தாவேகாவிற்கு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு? விஜய் வந்து ஒரு ஹீரோ சார். ஓப்பனா சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. நான் வந்து திமுகவிற்கு எதிராக ஒரு தூய ஆட்சியை நடத்தணும்னு நினைச்சேன். மக்கள்கிட்ட வந்தேன். நீங்க எனக்கு வந்து பெரும்பான்மையை கொடுக்கல. பக்கத்துல வந்துடுச்சு, பட் பெரும்பான்மை கிடைக்கல. பெரும்பான்மை இல்லாமல் நான் எப்படியாவது அந்த முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார்ந்தே ஆகணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. திருப்பி தேர்தல் வந்தா நான் சந்திக்க தயார். மக்கள் எப்பொழுது பெரும்பான்மையை குடிக்கிறீர்களோ அப்பொழுது நான் ஆட்சி அமைக்க சொல்லுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சார் பண்ண? உடனடி தேர்தல் தேவையான்னு கூட அவர் நினைக்கலாம் இல்லையா? யாரு நினைக்கலாம்? திரு விஜய் நினைக்கலாம். விஜய்க்கு அந்த உரிமை இருக்கும்போது மற்றவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன சொல்றேன், திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழக்குது. அடுத்த சில மணி நேரங்களில் முதலமைச்சரிடம் வந்து ஒரு நீண்ட அறிக்கை வருகிறது. நான் எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே ஒரு நல்ல ஆட்சியை செய்தேன், நல்ல அரசு செஞ்சேன், என் சக்திக்கு மீறி உழைத்தேன், மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சியாக எங்கள் கடமையை செய்வோம். முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் குளத்தூர்ல போய் நன்றி சொல்ல போயிட்டார். தோத்தவர் நன்றி சொல்ல போயிட்டாரு, வெற்றி பெற்றவர்கள் இன்னும் நன்றி சொல்லல. தோத்தவர் நன்றி சொல்ல போயிட்டு வந்துட்டாரு. இந்த ரூமர் வருது, இவங்க கூட போயிருவீங்களா அவங்க கூட போயிருவீங்களான்னு சொல்லும்போது கிறிஸ்டல் கிளியரா மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றாரு. என்ன சொல்லிட்டாரு? நாங்க வந்து தாவேகாவிற்கு எந்த இடத்திலும் தொல்லை கொடுக்க மாட்டோம், அவர்கள் ஆட்சி அமைப்பதை நாங்க தடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. இதுக்கும் மேலையும் நீங்க அங்கதான் வாசல்ல கொண்டு போய் அவர் வீட்டு வாசல்ல தான் வண்டியை நிப்பாட்டுவோம்னு சொன்னா என்னன்னு சொல்லிக்கிறது சார்? சிக்கல் இக்கட்டான நிலைமையில மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க சார். அவருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல, இவங்களுக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. இவங்க 3 பேரோட ஆதரவோட இருந்தாலும் மணி சார் சொல்றதுதான் டெய்லி. இப்போ அவர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப தெளிவா. அது நித்திய கண்டம் பூரண இது மாதிரி டெய்லி கத்தி தலைமையில தொங்கும். 6 பேரும் வெளியே. அவர் ரொம்ப அழகா ஒன்று சொன்னார், இந்த 6 பேரும் ஐடியாலஜிக்கலாக ரொம்ப கோரா இருக்கிறவங்க. விஜய்கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்ப விஜய் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாலும், என்னைக்கு ஆதரவு வாபஸ் வாங்கினாலும் சிக்கல். அப்ப இது ஒரு சிக்கலான இடத்துல விஜய் நிற்கிறார். போகிறதுல விருப்பம் இல்லை உங்களுக்கு. விஜய் தான் முடிவு பண்ணணும் சார். இப்ப விஜய் முடிவு பண்ணணும். வேற தேர்தல் வேண்டாம் என்று சொன்னால், இன்னொரு தேர்தலுக்கு ஒருவேளை மற்ற கட்சிகளும் விரும்பலைன்னு சொன்னா, விஜய் ஆட்சி அமைப்பதற்கு வழிவகை இல்லை என்று சொன்னால், அதன் பிறகு அடுத்த கட்டங்களை பற்றி ஒருவேளை மற்றவர்கள் யோசிக்க கூடுமே தவிர பேசுவோம். மற்றபடி இதுல விஜயை தவிர வேற யாரையும் நம்ம விமர்சிச்சு பயணம். திரு சாமிநாதன், மதச்சார்பற்ற கூட்டணி காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கு, விசிகா இடதுசாரிகளை மட்டும் தான் அழைக்கிறாரு, என்டிஏ பக்கம் அவருடைய கவனம் போகவே இல்லை அப்படின்லாம் நீங்களும் மணிசாரெல்லாம் குறிப்பிட்டீங்க. அதுல செந்தில் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார். திமுக கூட்டணியை மட்டும் பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியா இது? அதிமுக கூட்டணியில யாரையும் கூப்பிடல, பாஜக அங்க இருக்கு வேண்டாம் அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தாலும், திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளை மட்டும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு அழைக்கிற திட்டத்தோடு திரு விஜய் செயல்படுறாரா? இல்ல, அவர் பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்த ஒரு கட்சி. திமுக அரசியல் எதிரி தான். ஒரு 20 எம்எல்ஏ இருப்பாங்களா சாமிநாதன்? பாஜக எம்எல்ஏ ஒரு 20 பேர் இருப்பாங்களா?
இல்ல பாஜக இடம்பெற்ற அணி, அது என்ன பாஜக இடம்பெற்ற அணி? இது என்ன எனக்கு புரியவே இல்லை. ஓ, இடம்பெற்ற அணினாலே கூப்பிட மாட்டாரா? அப்ப காங்கிரஸ் அவ்வளவு விமர்சிச்சாரு, காங்கிரஸ் வந்து காசை வாங்கிட்டு தான் திமுக கூட இருக்குனாரு. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல பாஜகவை விட அவர் திமுகவை தான் வீழ்த்தணும்னு துடிச்சாரு. ஆமா, அந்த திமுக அணில இருந்து ஏன் வாங்குறாரு? நான் சொல்றேன். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியில விலை போனவர்களை அவர் விலை போனவர்கள் விமர்சித்தார். ஆனா உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் என் பின்னால் இருக்கிறார்கள். அந்த சாமிநாதன் சாரி குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், அந்த பாஜகவோடு கூட்டணி இருக்கும் போதுதான் செங்கோட்டையனே தங்கச்சிக்கு கூப்பிட்டுக்கிட்டாரு. அவ்வளவு சுத்த சுயம்பிரகாசம் நீங்க சொல்றீங்களா? செங்கோட்டையன் அந்த கட்சியில தான் வந்தாரு. ஆமா, நிச்சயமா வந்தாரு. ஆனா செங்கோட்டையன் வருகிற பொழுது சட்டை பையில் ஜெயலலிதா அவருடைய படம் வைத்துட்டு வந்தார். மோடி படம் வைக்கல. எந்த ஜெயலலிதா? பாஜகவோடு கூட்டணி இல்ல, பாஜகவோடு கூட்டணி இருக்கிறதுனாலயே அவர் கூப்பிட மாட்டேங்கிறான்னு சொல்றீங்களா? அவ்வளவு புனிதப்படுத்தாதீங்க. நான் சொல்ற ஜெயலலிதா மோடியை தூரத்துல இருந்து பேசுறாரு. படத்தை வைத்திருந்தார். அப்ப கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களை இணைத்துக் கொண்டார். அதுல சந்தேகம் இல்ல. அவர் பல கட்சியிலிருந்து வந்தவரை இணைத்துக் கொண்டார். இன்னும் சொல்ல என்ன அடிப்படை கேள்வி என்ன சாமிநாதன், திமுக தீய சக்தின்னு சொன்னவர் திமுக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற காங்கிரஸ் அழைச்சுக்கலாமா, இடதுசாரிகளை அழைத்துக் கொள்ளலாமா, விசிகாவை அழைத்துக் கொள்ளலாமா? அப்படி அதுதான் அந்த கேள்வியின் சாரம். கண்டிப்பா சார். சரி, இப்ப ஒரு 6 இடங்கள் தேவை இருக்கிறது. அவர் கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்திருக்கிறார். அதிமுக பாஜகவினுடைய நிழலாக இருக்கிறதுன்னு நான் சொல்ல திமுக தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறது. அப்படி விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவர் இழுப்பதை விட, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக போன்ற கட்சிகளை இழுப்பதை விட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் என்பது அவர் இந்தியா கூட்டணியினுடைய முகமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் நினைத்திருக்கலாம். எதிர்காலத்தில் நமக்கு நீடித்த நிலைத்த அரசியலுக்கு அது கை கொடுக்கும் என்று நம்பியிருக்கலாம். அந்த அடிப்படையில் எல்லாமும் திமுகவை பலவீனப்படுத்துற புள்ளியில வந்துதானே நிக்குதப்போ. இல்ல, அது திமுகவை பலவீனப்படுத்துற புள்ளி என்பதை விட ஒரு சாமர்த்தியமான ஆட்டம்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட பாஜக அணியிலிருந்து அவர் எடுக்க முடியாது. அப்ப அவருக்கு 6 என்கிற இடம் தேவைதான். இந்தியா பிளாக்ல இருந்து இந்தியா பிளாக்குள்ள தாவேகா இன்னுனா திமுக எக்ஸிட் தானே இல்லையா? ஆமா, இந்தியா கூட்டணியினுடைய மையமே காங்கிரஸ் தான் சார். அதுவே போயிருச்சு. அப்ப நீங்க மற்ற கட்சிகளை வந்து நம்ம பேசுகிறோம். அப்ப இன்னொன்னு இந்தியா திமுக இல்ல இந்தியா கூட்டணியோட மையம்னு காங்கிரஸ்னு எல்லாரும் ஒத்துக்கணுமே. சட்டப்பேரவை இல்ல ஒத்துக்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். எனக்கு டவுட்டா தான் கேட்கிறேன். ஐம் நாட் ஷூர், நீங்களும் தெரிஞ்சா சொல்லுங்க. அமமுகவின் சார்பாக ஒருவர் வெற்றி பெற்றார் அல்லவா? ஆமா. அவர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாரா இல்ல வெளில இருக்கிறாரா? அவர் இன்னும் அதெல்லாம் ரைட், ஓகே. எங்க அதிமுக கூட்டமா இருக்கிறாரு. ஆமா, ஓகே. இல்ல எனக்கும் தெரியல, சந்தேகமா தான் கேட்கிறேன். ஓகே. திரு மணி, இதுல திமுக கூட்டணி இது மட்டும் பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியாக திரு விஜயின் அணுகுமுறை இருக்கா? இல்ல அது தவறான பார்வை. எனவே அது ஒரு பாதி தண்ணி இருக்குன்னு சொல்றதும் பாதி எம்டின்றது அந்த மாதிரியான கதை. அது வந்து அவர் நினைச்சிருந்தா அவர் ஏடிஎம்கே கிட்டேயோ அமமுக கிட்டேயோ அல்லது பாமக 5-4 எம்எல்ஏஸ் இருக்காங்க கேட்டிருக்கலாம். அங்கே போலே அவர் இது வரைக்கும் அவர் என்டிஏ கிட்ட போல. அவர் உங்ககிட்ட தான் வராருன்னா வந்து அப்போ நீங்கள் வந்து பாசிச பாஜக அப்படின்னு சொல்லும்பொழுது கொள்கை எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு தன்னோட கொள்கை எதிரிகிட்ட அவர் போல இல்லை. பாசிட்டிவா தான் அதை நான் பாக்குறேன். ஆகவே அது வந்து ஒரு திமுக பலவீனப்படுத்தணும், திமுக பலவீனப்படுத்த தான் செய்வார். ஏன்னா அரசியல் எதிரி அது. அங்க போய் கொள்கை எதிரி கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகல. நீங்க தானே சொன்னீங்க கொள்கை எதிரி தான் பெரிய ஆளு. பலவீனப்படுத்துங்க. கொள்கை எதிரி தானே பிரதானம். அவரை பலவீனப்படுத்துங்க. காம்ப்ரமைஸோட அணுக வேண்டாம். கொள்கை எதிரியை தேர்தல் ரீதியா 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டார். இல்ல இப்ப இன்னும் பலவீனப்படுத்தலாமா வாய்ப்பு கேட்கிறேன். இல்ல சாமிநாதன், கொள்கை எதிரியை பலவீனப்படுத்தலாமே என்ன நம்ம பேசலாம், எப்படி வேணா பேசலாம், லாஜிக் எப்படி வேணா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்ல சரி, மணி சார் முடிக்கட்டும். ஆகவே வந்து அவரு இது வரைக்கும் இந்தியா பிளாக் அது நீங்க வந்து மதச்சார்பற்ற கூட்டணி எந்த பேரிட்டு ஆயிடுச்சாலும் இங்க மட்டும்தான் ஒரு ஆதரவு கேட்டுட்டு இருக்காரு. எனவே இது ஒரு முடிவை நோக்கி கூடிய சீக்கிரம் போற இந்தியா பிளாக்ங்கிற அந்த வடிவமே மாறும். அப்படித்தானே? கண்டிப்பா மாறிடுச்சு ஆல்ரெடி. சிபிஎம், சிபிஐ, விசிகா உள்ள போனா, தாவேகா கூட்டணிக்குள்ள உள்ள போனா கரெக்ட். அதுதான் நான் முதல் சுற்று எக்ஸிட் ஆகுது. முதல் சுற்றுல தான் சொன்னேன். ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து வெளியில போயிட்டாங்க. தேசிய அளவில் வந்து 32 எம்பிஸ் வச்சிருக்க டிஎம்கேவோட காங்கிரஸோட உறவு பழைய மாதிரி இனிமே இருக்க போறது கிடையாது. சிபிஐ, சிபிஎம்மும் நாளைக்கு விசிகாவும் போயிட்டாங்கன்னா இந்தியா பிளாக்ன்றதே தமிழ்நாட்டில் கொலாப்ஸ். சார், இன்னும் கொஞ்சம் அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்தியா பிளாக் இருக்குமா ஒருவேளை இது நடந்தா? தமிழ்நாட்டில் இருக்காது. அது வேற வடிவத்தில் வேணாம். விஜய் தான் வந்து இந்தியா பிளாக்னு வரும் உங்களுக்கு. ஏன்னா இது அப்படியே டிஎம்கேவோட இடத்துல தாவேக்கா வரப்போகுது. இப்போ இது பேசக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு ஸ்டேட்மெண்ட் டிஎம்கேவோட ஸ்டேட்மெண்ட்டில் எதிர்கட்சியாக செயல்பட விரும்புகிறோம், இருந்த போதிலும் சில அவசர முடிவுகளை கட்சி நலன் கருதி எடுக்க வேண்டி இருக்குதுன்னும் பொழுது அவங்க அதிமுக ஆதரிப்பாங்களோன்ற அந்த எண்ணம், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது உங்களுக்கு. அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய. எனவே அது பெரிய சப்ஜெக்ட். இது யாருக்கு அது பிரச்சனை? மாநில அரசியல தலைகீழ திரும்புங்க. நீங்க வாக்களித்த மக்களை முட்டாளாக்குகிறீர்கள். அவ்வளவு பெரிய ரிஸ்கை 2 கட்சிகளும் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே திமுக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படின்னு ஒரு முடிவை திரு விஜய்க்காக எடுக்கிறாங்க.
அப்படிங்கிறது ஆரோக்கியமானது தானா? இங்கே பிரச்சனை என்னென்னா, அரசியல் நிறைய தெரிஞ்சவங்க, நிறைய புஸ்தகம் படிக்கிறவங்க, என் போன்றவர்கள் நம்ம நினச்சிக்குவோம். நான்லாம் என்ன நினச்சேன், விஜய் இவ்வளோ சீட்டு ஓட்டு வரும்னா நான் பேசினேன், விஜய் வரவே மாட்டாருன்னு தான் பேசினேன். பட் மக்களோட எண்ணம் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணி அரசியல் இது, அதுக்கப்புறமா கொள்கை கில்கை அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. யதார்த்தம்னு ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸும் திமுகவும் தனித்தனி எதிரி கட்சி தானே. ஒரு காலத்தில் அதிமுகன்ற ஒரு கட்சி வந்தோன்னே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கல்ல. அது எப்படி ஆச்சு? பீகாரில் எப்படி ஆச்சு? மகாராஷ்டிரத்தில் ஆகலையா? ஏன் நம்ம இங்கே கர்நாடகத்தில் பக்கத்துலையா? ஏவும் பியும் சண்டை போட்டுவாங்க சார். சி வந்து ஏயும் பியும் சேர்த்து வச்சிட்டா ஏயும் பியும் ஒன்றாயிட்டு அடிப்பாங்க சார். இது பழைய கதை, டாம் அண்ட் ஜெர்ரி காலத்துலேருந்து நடக்குது. இது எப்படி கொள்கையை போகும்? நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் வரும்போது. சமாஜ்வாதி தனி கட்சி, மாயாவதி தனி கட்சி. ஆமாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ் ரெண்டும் காங்கிரஸை எதிர்க்கவோ பாஜகவை எதிர்க்கவோ 2ல 1 பேர் சேர்றாங்க, 2 பேரும் சேர்றாங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிதிஷ் வேற கட்சி, லாலு வேற கட்சி, 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. சிவசேனா வேற கட்சி, காங்கிரஸ் வேற கட்சி அங்க சேர்ந்துக்கிறாங்க. ஒரு அரசியல் நெருக்கடி வரும்போது 2ம் சேர்ந்துக்கிறாங்க. திமுகவிலிருந்து தோன்றிய கட்சியில அதிமுக, திமுக எதிர்ப்புல அதிமுக, அதிமுக எதிர்ப்புல திமுக. இந்த புள்ளி ஒண்ணு சேருச்சுன்னா என்ன? இவ்வளோலாம் இல்லை சார். எதிரி நண்பன், அவ்வளோதான். நான் இவ்வளோலாம் போல அரசியலுக்கு. எதிரி நண்பன், அவ்வளோதான். இதான் அரசியல். எதிரி நண்பன், இதான் அரசியல். நான் கேட்குறேன், சீட்டு ஒருத்தர் வாங்குவார் உங்கள் கட்சியிலேயே, எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு அந்த கட்சிக்காரர் முதுகில் குத்துற மாதிரி ஓட்டை மாற்றி போடுறதில்ல, தோக்கடிக்கிறதில்ல. அது யதார்த்தமா இல்லையா? நாட்டில் நடக்குதா இல்லையா? இன்னொன்று சொல்லிடுறேன். அது வரும்போது என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கார்ட்டூன், அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட, அதாவது ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்துட்டு சால்வை போட்டுட்டு, ஆனால் கொஞ்சம் அவசரமாக போனோம், சிபிஐ சிபிஎம் வலதுசாரிகள் எல்லாரையும் நண்பர்கள் கூப்பிட்டு பனையூருக்கு போனோம், இல்லைனா பாஜக வந்துடுனேன், பாசிச பாஜக தமிழ்நாட்டில். உடனே கீழே இப்போ எங்ககிட்டவே வா அப்படின்ற மாதிரி கீழே ஒரு 2 பேர் சொல்கிறாங்க. இப்போ எடு பாஜக, பாசிச பாஜக ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அமித்ஷா இந்த பக்கம் வரல, மோடி வரல. எதுக்கு நீங்கள் அதை சொல்லணுமோ சொல்லலாம். அதனால் இனிமேல்ட்டும் வந்து நம்ம இங்கே இறங்கி போகல, நம்ம 4 பேர்கிட்ட உதவி. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்கள் என்ன பாஜகன்னு போகிறீங்களா, இல்லை அமமுகவும் மதவாத சக்தின்னு போகிறீங்களா? என்டிஏ கூட்டணின்னு போகிறாங்க சார். என்ன சார் அப்படி? நான் என்ன கேட்குறேன்னா, ஹாங்காங் ரஷ்யாவா எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தானே. உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி தானே அவங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. சரி, இங்கே ஒரு 2 கூட்டணி கட்சி கேட்குறீங்க உதவி, அங்கே ஒரு 2 கட்சி கூட்டணிக்கு உதவி கேளுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க. கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு அமைச்சரவை அமைச்சிட்டு முதலமைச்சராக உட்காருங்களேன், நாட்டை ஆளுங்களேன், நல்லது செய்யுங்களேன். எங்கே பிரச்சனைனா, எங்கே இப்போ மணியண்ணனுக்கோ இல்லை நான் வந்து நண்பர்களுக்கு மற்ற கூட வேறுபடுறேன்னா, அந்த அரசியல் பேசாமல் மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகணும், திட்டங்கள் போகணும், மக்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படியே கவர்னர்கிட்டையும் இல்லை ஜனாதிபதி அந்த மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு இந்த பலன்கள் போய் சேராது. அதில் தான் அங்கே சிக்கல், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுடைய இன்னொரு அமர்வு தொடரும். அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான